Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Structure of Atom, class 11. In this chapter, we are going to discuss about the different models of atom, shapes of orbital and the rules governing the filling up of electrons in orbital. So first நாம பார்க்க போறது இப்போ atom. First ஒரு intro. Atom na enna? So atom is said to be an ultimate particle or we can say the fundamental particle of matter. So atom ன்றது ஒரு மேட்டரோட அடிப்படை துகள் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். So atom அப்படின்றத olden daysல எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா it is uncuttable, அதை உடைக்க முடியாது, or non-divisible, அதை பிரிக்கவும் முடியாது. So அதை பேஸ் பண்ணி தான் the name is given atom. So atomio, that means uncuttable or non-divisible. இதனால தான் atomன்ற பேரே அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நாம கொடுத்தோம். So இதை பேஸ் பண்ணி இந்தியன் philosophers என்ன டேர்ம் கொடுத்தாங்கன்னா ஆட்டம் அப்படின்றத அணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேருமே the Greek philosophers as well as Indian philosophers both believed that the atom is the fundamental particle and it cannot be further divided. அதை மேற்கொண்டு பிரிக்க முடியாது அப்படின்னு பிலீவ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி டால்டனோட அட்டாமிக் தியரியும் இருந்தது. அதில் அவர் சொல்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் an atom is non-divisible. அதே போல் என்னெல்லாம் சொன்னார், ஒரு எலமெண்ட்டோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாருக்கும் அதே ப்ராப்பர்ட்டி இருக்கும். டிஃபரெண்ட் எலமெண்ட் எடுத்துட்டோம்னா அந்தனுடைய ஆட்டம்ஸோட பார்ட்டிகிள் டிஃபரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னார். தென் அவருடைய தியரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணது. லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன் ஆர் த கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணது. லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கிற இண்டிவிஜுவல் எலமெண்ட் ஒரு டெஃபனைட் ப்ரொப்போர்ஷன் பை மாஸில் ப்ரெசண்ட் ஆகும், டெஃபனைட் ப்ரொப்போர்ஷன் பை வெயிட்டில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறது. ஸோ அந்த ரெண்டு லாவையும் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதுதான் ஃபைனல் தியரி அப்படின்றத நாம் கன்சிடர் பண்ணோம். பட் லேட்டர் ஆன் ஒரு ஆட்டமை நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அந்த ஆட்டம்க்கு உள்ள சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். தோஸ் சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆர் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்றதையும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். Once after the discovery of electrons, protons and neutrons, an atom is non-divisible அப்படின்றத பிரேக் பண்ணியாச்சு. ஒரு ஆட்டமை நம்மளால டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணுனா அதில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கிற அதனுடைய சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யூஜின் கோல்ட்ஸ்டீன் அண்ட் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாட்விக். எலக்ட்ரானை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஒரு கேத்தோட் ரே டியூப் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு கேஸை அதோட லோயஸ்ட் ப்ரெஷரில் ஃபில் பண்ணாங்க. கேத்தோடு ஆனோடு ரெண்டு எலக்ட்ரோடு எடுத்தாச்சு. அதை எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்டரி கூட ஒரு பவர் சோர்ஸோட கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ பவர் சோர்ஸ் அப்ளை பண்ணுற போது உள்ள ப்ரெசண்ட் ஆகி இருக்கிற கேஸ் அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆகிற போது வி ஆர் கெட்டிங் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இந்த கேத்தோட ஆனோடு இதில் ஆனோடுக்கு பேக் சைடில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்க்ரீன், ஃப்ளூரசன் ஸ்க்ரீனையும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு கேஸ் எடுத்துட்டு ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுற போது த கேஸ் இஸ் ப்ரெசென்ட் அட் லோ ப்ரெஷர். அது என்ன ஆகுது, அயனைஸ் ஆகிற போது தட் ப்ரொவைட் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அப்படி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ப்ரொவைட் ஆகிற போது தே அப்சர்வ் தட் சம் பார்ட்டிகிள்ஸ் தே ஹவ் எமிட்டட் அண்ட் இட் மூவ்ஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அப்போ கேத்தோட் டு ஆனோடில் தான் அந்த பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுதுன்றது எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஆனோடுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த ஃப்ளூரசன் ஸ்க்ரீனில் அந்த பார்ட்டிகிள்ஸ் படுற போது தட் ப்ரொடியூஸ்ட் எ பிரைட் ஸ்பாட். அந்த பிரைட் ஸ்பாட்டை வச்சு தான் இந்த பார்ட்டிகிள்ஸ் கேத்தோடிலிருந்து ஆனோடை பார்த்து வருது அப்படின்றத டிஸ்கவர் பண்ணாங்க. அப்போ கேத்தோடுக்கு சார்ஜ் என்ன, நெகட்டிவ் சார்ஜ், ஆனோடுக்கு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு பார்ட்டிகிள் கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு
போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக கேத்தோட்ல இருந்து வெளியில் வர்ற பார்ட்டிக்கிளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். அதனால தான் அது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரோடை பார்த்து மூவ் ஆகுது. அப்போ அந்த பார்ட்டிக்கிளுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. அந்த ரேஸ்க்கு என்ன பேருனா கேத்தோட் ரேஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் எவால்வ் ஆனதை கேத்தோட் ரே டியூப்னு சொல்கிறோம். ஸோ ஜே தாம்சன் he had taken several gases, நிறைய gases எடுத்து experiment பண்ண போது he observed that the movement of particles from cathode to anode, எந்த gas எடுத்தாலும் under the high voltage அந்த gas ionize ஆகுது. அப்போ cathodeல இருந்து anode பார்த்து particles move ஆகுதுன்றதை அப்சர்வ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ் கேத்தோட்ல இருந்து ஆனோட் போகிறதுனால அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்கலாம்னு சொன்னாங்க, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அப்படி இருக்கிற அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்க்கு என்ன ரே சொன்னாங்கன்னா கேத்தோட் ரேஸ்னு சொன்னாங்க. ஸோ as it is emanated from cathode to anode, it is said to be cathode rays. ஸோ இந்த கேத்தோட் ரேஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாருக்குமே என்ன சார்ஜ் இருந்திருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸாக இருந்திருக்கும். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்க்கு எலக்ட்ரான் அப்படின்ற நேம் கொடுத்தவர் யாருன்னா ஜே தாம்சன். லேட்டர் ஆன் anode ray tube எடுத்துக்கிட்டோம். anode ray tube is nothing but a discharge tube. ஒரு discharge tubeல similarly cathode electrode எடுத்துட்டு between the two electrode high voltage apply பண்றோம். பட் இங்க நாம எடுத்துக்கிற gas hydrogen gas. hydrogen gas high voltageல ionize ஆறப்போது that becomes the charged particles. ஸோ இங்கே நம்ம cathode எப்படி இருக்கும்னா perforated cathode இருக்கும். perforatedனா holes இருக்கும் அதில். இப்போ என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஆனோட்ல இருந்து cathode பார்த்து rays மூவ் ஆகுதுன்றதை அப்சர்வ் பண்ணுறாங்க. behind the cathode fluorescent screen இருக்கு. அப்போ anode to cathode particles move ஆகி fluorescent screenல படுற போது that make the bright spot. ஸோ அந்த bright spotல இருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறோம், ஆனோட்ல இருந்து cathode பார்த்து particles மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ ஆனோடில் இருந்து cathode போகிறதுனால அந்த ரேஸ்க்கு என்ன நேம் கொடுத்தாங்கன்னா canal rays. those rays are said to be canal rays. கேத்தோட் ரேஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது. கேனல் ரேஸ்க்கு என்ன சார்ஜ் இருந்ததுன்னா தட் கேரிஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். பிகாஸ் நமக்கு ரேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனோடில் ஸ்டார்ட் ஆகி கேத்தோட் பார்த்து மூவ் ஆகுது. அதனால் அந்த ரேஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு சொன்னாங்க. பட் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் லேட்டர் ஆன் என்ன பேரில் கொடுத்தோம், புரோட்டான்ஸ் அப்படின்ற பேரில் கொடுத்தோம். ஸோ ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரான்ஸ் எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடல் ப்ரொப்போஸ் பண்ண பின்னால ஒரு நியூக்ளியஸ்க்கு உள்ள ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் இருக்குது. பட் அதுக்கு ஈக்குவலாக ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கிளும் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணார். அந்த சஜஷனை பேஸ் பண்ணி ஜேம்ஸ் சாட்விக் அந்த பார்ட்டிகிள்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணார். ஸோ now electrons, protons and neutrons, these particles they become the subatomic particles of an atom. ஒரு ஆட்டமோட subatomic particle இவங்க வந்துடுறாங்க. Now let us find cathode rays, canal rays ஓட properties என்ன. both of them cathode ray எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், cathode to anode. canal rays எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், anode to cathode. So first point, and they travel in a straight line. ஸோ எந்த அப்டக்கிள்ஸும் இல்லாத போது in the absence of electric and magnetic field, the cathode rays as well as canal rays they travel in a straight line. சப்போஸ் இதனுடைய பாத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை வச்சோம்னு சொன்னால் கேத்தோட் ரே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்து டிஃப்ளெக்ட் ஆகும். கேனல் ரேஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுற போது அது நெகட்டிவ் ஃபீல்டு நெகட்டிவ் டெர்மினலை பார்த்து டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது போத் ஆஃப் த ரேஸ் தே டிஃப்ளெக்டட் இன் ஆப்போசிட் டெர்மினல், கேத்தோட் டு ஆனோட், ஆனோட் டு கேத்தோட் அப்படின்ற போது என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த கேத்தோட் ரேஸ்க்கு கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால தான் in presence of electric field the cathode rays deflecting towards the anode, anode terminal பார்த்து போகுதுன்றோம். அதே போல்
கேனல் ரேஸை எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுற போது இந்த ரேஸ் எதை பார்த்து போனது? இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் நெகட்டிவ் சார்ஜை பார்த்து டிஃப்ளெக்ட் ஆனது. அப்போது போத் ஆஃப் த ரேஸ் தே ஆர் டிஃப்ளெக்டிங் இன் தயர் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை பேஸ் பண்ணி ஒன்ஸ் அகைன் த சார்ஜ் ஆஃப் த ரேஸ் கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் இந்த ரேஸ் ட்ராவல் பண்ணுற போது அதோட பாத்தில் ஒரு பேடல் வீல் வச்சோம்னா அந்த பேடல் வீலை இது என்ன பண்ணுது? ரொட்டேட் பண்ணுது. ஸோ ஒரு வீல் ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மேட்டர் அந்த வீல் மேலே ஸ்ட்ரைக் ஆனாதான் தட் கேன் ரொட்டேட். அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்தவங்க ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ கேத்தோட் ரேஸும் கேனல் ரேஸும் நெகட்டிவ்லி அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸால் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அடுத்தது த சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ. யாருக்கு? எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் தட் do not depend on the nature of the gas or electrode. எலக்ட்ரோடை பொறுத்தோ அல்ல எந்த கேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத பொறுத்தோ எந்த வேல்யூ மாறலை, சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ மாறலை. அட் த சேம் டைம் இந்த கேனல் ரேஸ்க்கு சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ எதை டிபெண்ட் பண்ணி இருந்தது? நேச்சர் ஆஃப் த கேஸை டிபெண்ட் பண்ணி இருந்தது. இந்த கேனல் ரேஸ் நாம் ப்ரொடியூஸ் பண்ணது பை டேக்கிங் ஒன்லி த ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ்க்கு பதிலாக டிஃபரண்ட் கேஸஸ் எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக அதோட சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ வேரி ஆகலை அப்படின்ற போது என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அந்த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எப்படி இருக்கலாம்? நெக்லிஜிபிளாக இருக்கலாம். பட் இங்கே கேனல் ரேஸ் வர்ற போது நான் கேஸஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ மாறுதுன்னா கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்க்கு ஒரு டெஃபனைட் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்கும். அதனால தான் அது மாறுது. பிகாஸ் சார்ஜ்ன்றது என்ன? பாசிட்டிவ் சார்ஜாக நெகட்டிவ் சார்ஜாக தான். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். பட் சைன் மட்டும்தான் மாறும். அப்போது மாஸ் பொறுத்து தான் சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ டிஃபர் ஆகுது. அப்போ எலக்ட்ரானோட மாஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக இருக்கலாம். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸோட மாஸ் ஒரு கன்சிடரபிள் மாஸாக இருக்கலாம். அதனால தான் கேனல் ரேஸோட சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ நேச்சர் ஆஃப் த கேஸை டிபெண்ட் பண்ணுது. பட் கேத்தோட் ரேஸோட சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ நேச்சர் ஆஃப் த கேஸை டிபெண்ட் பண்ணலை. அஸ் வெல் அஸ் தீஸ் கேத்தோட் ரேஸ் அண்ட் ஆனோட் ரேஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுற போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது எந்த டைரக்ஷனுக்கு போனதோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அதோட டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ கேத்தோட் ரேஸை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சேன்னு சொன்னால் கேத்தோட் ரேஸ் நமக்கு பாசிட்டிவ் ஃபீல்டை பார்த்து எங்கே போகும்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற போது அதுக்கு ஆப்போசிட் சவுத் போலில் போகும். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சிமிலர்லி கேனல் ரேஸ் இவங்களும் ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த டைரக்ஷனுக்கு போவாங்க? கேத்தோடு பார்த்து போவாங்க. அதே மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் அண்ட் ஆனோட் ரேஸ். The next one, charge to mass ratio of electron. இதை டிஸ்கவர் பண்ணுறது J.J. தாம்சன். ஸோ கேத்தோட் ரே எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தோம். அப்போ வி ஹாவ் டு கன்சிடர் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் கேத்தோட் ரே எந்த அளவுக்கு டிவியேட் ஆகுது, அதே போல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த அளவுக்கு டிவியேட் ஆகுது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க? சார்ஜ் டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ரேஷியோ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் ஹாவ் தட் ஆனோட் அண்ட் கேத்தோட் ஆர் கனெக்டட் வித் த ஹை வோல்டேஜ் பேட்டரி. ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுற போது த கேத்தோட் ரேஸ் ஆர் produced and the cathode ray actually in the absence of electric and magnetic field எப்படி போகும்? straight lineல போகும். so in the path of the cathode ray க்கு oppositeல ஒரு fluorescent screen வச்சிருப்போம். so in the absence of electric and magnetic field the cathode rays நேரா எங்க போய் விழும்? fluorescent screenல. அப்ப அது விழற பாயிண்ட்டை நாம B ன்னு எடுத்துக்கலாம்.
Now we are going to place the electric field. Electric field path of the cathode rays ku perpendicular place பண்ணனும். அப்போ the positive electrode and the negative electrode it is just placed perpendicular to the path of the cathode rays. இப்போ என்ன ஆகுதுன்னா cathode rays க்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த ரே அதோட பாத்ல இருந்து டீவியேட் ஆகி ஏன்ற பொசிஷன்ல போய் ஃபால் ஆகுது. அப்போ ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல ஏன்ற ஸ்பாட்ல இந்த cathode rays டிஃப்ளெக்ட் ஆகுது. Now electric field is removed. இப்போ எந்த ஃபீல்டை நாம வைக்க போறோம்? magnetic field place பண்றோம். So when we place the magnetic field, now the deflection of the cathode rays is observed just opposite to that of the deflection in electrical field. அப்ப electrical fieldக்கு just oppositeல யார் deflect ஆகுறா? cathode ray. எந்த presenceல? magnetic fieldோட presenceல it deflects oppositely. அப்போ fluorescent screen that is made to fall on the point C. Now the distance between A to B and the distance between B to C is observed. இந்த distance இதுல electrical fieldலையும் magnetic fieldலையும் கொடுக்கிற magnitude of deflection யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா first thing the strength of the electrical field and the strength of the magnetic field. Electrical field strengthum magnetic field strengthum greater-ஆ இருந்ததுனா இந்த magnitude of deflectionum greater-ஆ இருக்கும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதிலிருந்து வரக்கூடிய சார்ஜ் magnitude of charge greater-ஆ இருந்ததுனா அப்பவும் உங்களுக்கு amount of deflection greater-ஆ இருக்கும். The next one, mass of the particle. அதோட mass greater-ஆ இருந்ததுனா deflection minimum-ஆ இருக்கும். அதே particles lighter-ஆ இருந்தா deflection maximum-ஆ இருக்கும். அப்போ the magnitude of deflection of the cathode rays in presence of electrical field and magnetic field depends on the first thing, lighter the particle, greater the deflection. Stronger the field strength, greater the deflection. And greater the charge, greater the deflection. So, இதை பேஸ் பண்ணி charge to mass ratio of electron is observed as 1.758820 into 10 power 11 கூலும் per kilogram. இதுதான் சார்ஜுக்கும் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானுக்கும் உள்ள ரேஷியோன்றதை யார் கண்டுபிடிச்சாங்க? ஜே தாம்சன். we know charge by mass ratio. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் தெரியணும். how to find out the mass of the electron? to find the mass of the electron we should know what is the charge of the electron. so mass of the electron கண்டுபிடிக்கிறதுக்கு we have to find out charge of the electron. அப்ப charge of the electron எப்படி கண்டுபிடிக்கலாம்னா by Millikan's oil drop method. So from Millikan's oil drop method, charge of the electron is found to be 1.6 into 10 power minus 19 coulomb. Then charge to mass of the electron ratio is 1.758820 into 10 power 11 coulomb per kilogram. So charge of the electron divided by charge to mass ratio. So in the ratio நம்ம solve பண்ணோம்னா we will get 9.1 into 10 power minus 31 kilogram. So this is what mass of the electron. So charge of the electron is minus 1.6 into 10 power minus 19 coulomb since it carries the negative charge. அதே நாம புரோட்டானுக்கு கன்சிடர் பண்ணோம்னா the same charge 1.6 into 10 power minus 19 coulomb ஆனா அதுக்கு சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இந்த இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா the magnitude of charge of the proton and electrons are same but sign எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். The next one, discovery of neutrons. So we studied about cathode rays as well as canal rays. Cathode raysல இருந்து negatively charged particles electron சொன்னோம். Canal raysல இருந்து positively charged particles protons அப்படினு சொன்னோம். Now we are going to find out neutrons. So neutrons actually எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா after the Rutherford's gold foil experiment. அவர்தான் ஒரு நியூக்ளியஸ்க்கு உள்ள
இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் அண்ட் ஒரு சார்ஜ்லெஸ் ஒரு நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாரு. ஏன்னா ஒரு ஆட்டமோட மாஸ் கால்குலேட் பண்ற போது மாஸ் அந்த புரோட்டானோட மாஸ் போல டபுள் த டைம் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணதுனால he suggested நியூக்ளியஸ்க்கு உள்ள ஏதோ இன்னொரு பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும், அதோட மாஸ் புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் சார்ஜ் இல்லாதது அப்படின்றத சொன்னார். அதை பேஸ் பண்ணி டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான் சர் ஜேம்ஸ் சாட்விக் அவர் நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணார். ஸோ ஒரு பெரிலியம் நியூக்ளியை ஹீலியம் நியூக்ளியால் பம்பார்ட் பண்ணுற போது we are getting carbon and neutron. So beryllium nuclei, beryllium is the atom whose atomic number is 4, mass number is 9. இந்த பெரிலியம் நியூக்ளியஸ a fast moving projectile அப்படின்றது எந்த பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக மூவ் ஆவாங்களோ அவங்கள நாம் ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஜெக்டைல்ன்றத ஒரு டார்கெட் போய் அட்டாக் பண்ணணும், அதுதான் ப்ரொஜெக்டைல்ன்றது. இங்கே எனக்கு யார் டார்கெட் அப்படின்னா the beryllium nuclei is the target. ஸோ இந்த டார்கெட்டை இந்த ஹீலியம் நியூக்ளியை ஆக்சுவலாக யாருன்னா ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை ஆல்ஃபான்ற சிம்பலில் யூஸ் பண்ணலாம். இவங்களை நான் என்னென்னு சொல்கிறேன், ப்ரொஜெக்டைல்னு சொல்கிறேன். இந்த ப்ரொஜெக்டைல் என்ன பண்ணும், தட் கேன் மூவ் அட் அ ஃபாஸ்டஸ்ட் ரேட். அப்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் பெரிலியமோட நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணுற போது த பெரிலியம் நியூக்ளியை ஸ்பிளிட் அப் இன்டு 2 or more நியூக்ளியை, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நியூக்ளியா பிரேக் ஆகும். அதில் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நியூட்ரான் அப்படின்ற ஒரு சார்ஜ்லெஸ் பார்ட்டிகளும் கார்பன் அப்படின்ற ஒரு நியூ எலமெண்ட்டும் ஃபார்ம் ஆகுது. இது ஆக்சுவலாக நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நியூக்ளியர் ஃபிஷன் ஆர்டிஃபிஷியலாக நாமளே செய்கிறோம். அப்போ இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்னா ஒரு எலமெண்ட்டோட நியூக்ளியஸை பிரேக் பண்ணி நியூ எலமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன். அப்போ இங்கே பெரிலியம் அது என்னுடைய டார்கெட். ஆல்ஃபா பார்ட்டிகிள் அதை பம்பார்ட் பண்ணுற போது we are getting the carbon 12, 6 and நியூட்ரான். இங்கே நியூட்ரானுக்கு மாஸ் 1 இருக்கு, சார்ஜ் என்ன 0. அப்போ this neutron is a neutral particle and we can find இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணணும், சிமிலர்லி இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணணும். மேலே இருக்கிற 2 பேரும் யாருன்னா மாஸ் நம்பர், கீழே இருக்கிறவங்க 2 பேரும் யாருன்னா அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பரை ஆட் பண்ணால் லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக வரணும். அதே போல் மாஸ் நம்பர் ஆட் பண்ணால் லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக வரணும். ஸோ 9 + 4 = 13, 12 + 1 = 13, 4 + 2 = 6 + 0 = 6. This equation is a balanced equation. இது ஒரு நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுற மெத்தட். ஸோ this is called a nuclear transformation reaction. So now we got the neutron. So the 3 subatomic particles அவங்களோட மாஸ் சார்ஜ் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், all the 3 particlesக்கு கம்பேர் பண்ணலாம். எலக்ட்ரான் is denoted by E, proton denoted by P and neutron is denoted by N. இதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா E0 - 1 இது எலக்ட்ரான், இதை பீட்டா பார்ட்டிக்கிள் அப்படின்னும் சொல்லலாம். தென் H11 இவங்களை புரோட்டான் அப்படின்ற டேர்மில் தான் சொல்லுவோம். அடுத்தது நியூட்ரானை N10ன்னு கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ செட், மாஸ் நம்பர் A. அப்போது எலக்ட்ரானுக்கு மாஸ் ஆல்மோஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்கோம், 0ன்னு கொடுத்துருக்கோம். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மாஸ் நம்பர் = 1. சார்ஜ்ன்றது இந்த -1. ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் -1, புரோட்டானுக்கு 1 அண்ட் நியூட்ரானுக்கு சார்ஜ் = 0. The relative charge of these 3 subatomic particles are -1 + 1 0. The magnitude of charge எவ்வளோ அப்படின்னா எலக்ட்ரானுக்கு -1.6022 × 10⁻⁻⁹, அதே புரோட்டானுக்கு +1.6022 × 10⁻⁻⁹ கூலும். அப்போது the magnitude of charge for both electron and proton are same.
குவான்டிட்டி சேமாக இருக்குது, ஆனால் அதனுடைய சைன் ஒருத்தருக்கு மைனஸ் புரோட்டானுக்கு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். பட் த ரிலேட்டிவ் சார்ஜ் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. Now let us find the mass. Mass எங்க கொடுத்திருக்கோம் நாம? இந்த mass number இது 0, ஹைட்ரஜனுக்கு 1, நியூட்ரானுக்கும் 1ன்னு கொடுத்துட்டோம். அப்ப this is mass. இதே mass நான் relative massல கொடுக்கணும் அப்படின்னா relative means with respect to one another. எலக்ட்ரானோட மாஸ் 9.1 into 10 power minus 31 kilogram and புரோட்டானோட மாஸ் 1.67262 into 10 power minus 27 kilogram. Then the mass of the neutron 1.67493 into 10 power minus 27 kilogram. So புரோட்டானோட மாஸை விட நியூட்ரானோட மாஸ் slightly greater. So இங்க last 3 digit பார்த்தீங்கன்னா 262, இங்க எப்படி இருக்கு 493. So almost the mass of proton is equal to mass of the neutron. நீங்க அப்சல்யூட்டா பார்க்கணும்னு சொன்னா it is slightly, யாரோட மாஸ்? நியூட்ரானோட மாஸ் slightly greater than புரோட்டானோட மாஸ்னு சொல்லலாம். So relative masses of electron proton neutron ஓட compare பண்ணோம்னா this is too small compared to proton, too small to compare. So இங்க mass of the protonum neutronum 10 power minus 27 kilogram, but the mass of the electron is found to be 9.1 into 10 power minus 31 kilogram. அப்ப the mass of the electron is very less compared to proton or neutron. எத்தனை டைம்ஸ் லெஸ்ஸராக இருக்கும், ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னா the mass of electron is 1840 times smaller than proton or the neutron. அல்லது ரஃபாக எடுக்கணும்னா the 1840 times that can also be taken as around 2000 timesனு சொல்லலாம். அப்போ ஒரு எலக்ட்ரானோட மாஸ்ன்றது 1/1840th mass of electron இருக்கும். அப்போ ஒரு ஓவரால் மாஸ் ஆஃப் த ஆட்டமை நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற போது the entire mass of the atom that depends upon only the masses of proton and neutron. Therefore the contribution of electron to the total mass of the atom is negligible. அப்போ ஒரு ஆட்டமோட masses of proton and neutronக்கு நாம கொடுக்கலாம், அங்க எலக்ட்ரானோட மாஸை நாம கன்சிடர் பண்ண வேண்டாம், because it is too small to consider. That's all. These are the relative charge and masses of the subatomic particles. The next one, atoms model. We are going to discuss about the different atom model. The first one, Thomson's atom model. So once proton, electron, neutron இந்த subatomic particlesலாம் டிஸ்கவர் பண்ண பின்னால we have to consider how these subatomic particles that can make an atom. ஒரு ஆட்டமை இவங்க எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த subatomic particlesலாம் சேர்ந்து ஒரு ஆட்டமா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற போது too many atom models were proposed. அதில் first atom model யாரோடதுன்னா J.J. Thomson's atom model. ஸோ இந்த atom modelல இவர் ஒரு ஆட்டம்ன்றத எந்த ஷேப்ல கன்சிடர் பண்றாருன்னா ஸ்பெரிக்கல் ஷேப். அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல அதோட ரேடியஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 10 power minus 10 மீட்டர்னு கன்சிடர் பண்றாரு. பிகாஸ் an atom is such a smallest particle and that cannot be viewed by naked eye. ஸோ நம்மளால வெறும் கண்ணால என்ன பண்ண முடியாது, அந்த ஆட்டம்ஸை பார்க்க முடியாது. அதனால அதோட ரேடியஸை எந்த சைஸ்ல இருக்கும்னு சொல்றாரு, அப்ராக்சிமேட்லி 10 power minus 10 மீட்டருக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்பியர், இந்த ஸ்பெரிக்கல் shape is considered as a positive sphere. Positive sphere na the protons are present evenly distributed in the positive sphere. So proton எப்படி இருக்கு positive sphereல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு, அதில் எலக்ட்ரான்ஸ் எம்பெட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எம்பெட்னா உள்ள பொதிஞ்சு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் மெலனில் எப்படி சீட்ஸ் எம்பெட் ஆகி இருக்கோ அதே போல் இந்த பாசிட்டிவ் ஸ்பியருக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் எம்பெட் ஆகி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடலுக்கு வேறு வேறு நேம் சொல்லலாம்.
ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்லலாம், ரெய்சின் புட்டிங் மாடல்னு சொல்லலாம், அல்லது வாட்டர்மெலன் மாடல்னு சொல்லலாம். இந்த மாடலோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, he said the entire mass of the atom is uniformly distributed over an atom. இதை நான் பாசிட்டிவ் ஸ்பியர்னு சொல்லிட்டேன். இந்த பாசிட்டிவ் ஸ்பியர் ஃபுல்லாக யார் தான் இருக்காங்க? the protons. that means the mass of the atom is present. அப்போ mass of the atom யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்குன்றது தான் the feature of the atom model. அது உள்ள எலக்ட்ரான் எம்பெட் ஆகி இருக்குன்னு சொல்றாரு. பட் an atom is electrically neutral. நியூட்ரல்னா நம்பர் ஆஃப் protons நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கணும். பிகாஸ் both of them are oppositely charged. அப்போ though the atom is electrically neutral அப்படின்னாலும் பின்னால் வந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த புரோட்டான் எலக்ட்ரானை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்டுக்கு இந்த மாடல் என்ன ஆகலை? கன்சிஸ்டன்சியை கொடுக்கல. அதனால் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடலை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபெயிலியர் ஆஃப் தி தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். Okay students, let us close our today's session. Today we discussed simply about the introduction concepts of atom model only. So hereafter we are going to discuss about Rutherford's atom model, Bohr's atom model, quantum mechanical model of atom. இதெல்லாம் discuss பண்ண போறோம். So let us continue the same chapter in our following sessions. Until then, bye bye.